ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு 44 வயதுடைய ஆண் ஜாதகர் நம்மகிட்ட வராரு. சார், இவ்வளோ காலமாக நான் ஃபாரினில் வேலை நிமித்தமாக இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை. இப்போ லீவுக்காக ஒரு மாதம் 2 மாதம் ஊருக்கு வரலான்னு வந்த இடத்துல என் குடும்ப நிகழ்வுகள்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தலையவே பிச்சுக்கலாம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னார். இவர் சொன்னதை அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையில் நம்ம ஜாதகத்தில் ஆய்வு செஞ்சு எளிமையாகவும் துல்லியமாகவும் இருக்கான்னு பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம், திருவாதிரை நட்சத்திரம். 44 வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது ரிஷப அட்சய லக்னம். ரிஷப அட்சய லக்னத்தில் பயணிக்கும் பொழுது ஜாதகருடைய எதிரி யாருன்னு கேட்டார் அப்படின்னா அவரே தான் அவருக்கு எதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ரிஷப வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவரே தான் 6ஆம் வீடான எதிரி வீட்டுக்கும் அதிபதி. 6ஆம் வீடுன்றது ரிஷபத்துக்கு துலாம், அந்த வீட்டுக்கும் அதிபதி அவரே தான். அப்போ ஜாதகருடைய சிந்தனை 1, 6 அந்த ஆதிபத்தியம் இயங்கக்கூடிய தன்மையினால் 1, அவர் 6 தீர்க்கக்கூடிய பிரச்சனை எதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அவர் இந்த காலகட்டங்களில் ஒரு சிந்தனை பிரச்சனை சம்மந்தப்பட்ட சிந்தனையாக தான் இருக்கும். அப்போ இந்த சுக்கிர பகவான் இவருடைய ஜாதகத்தில் ரிஷபத்திற்கு 8ஆம் வீடாகிய தனுசில் இருக்குது. இப்போ இந்த 10 வருட காலமும் ஜாதகர் பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்ற நிகழ்வு இருக்குது. இப்போ இவர் நம்மளை பார்க்க வந்தப்போ இவருக்கு இயங்கிக் கொண்டிருந்த நட்சத்திரம் கார்த்திகை 4ஆம் பாதம். சூரிய பகவான் அதிபதி. அவர் இவருடைய ஜாதகத்தில் துலாம் வீடான 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஏன் இவர் இந்த காலகட்டங்களில் சொந்த நாட்டுக்கு வந்தார் அப்படின்னா, கார்த்திகை அதிபதி சூரிய பகவான் அவருடைய வீடு அப்படின்னா சிம்ம வீடு. ரிஷபத்துக்கு சிம்ம வீடுன்றது 4ஆம் இடம். 4 அப்படின்றது சொந்த வீடு, சொந்த நாடு. அப்போ இந்த காலகட்டங்களில் அவருடைய 4ஆம் அதிபதி 6ல் இருக்குது. அப்போ சொந்த நாட்டுக்கு அவர் வந்தனால இந்த காலகட்டங்களில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்றது ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் இவர் இங்கே வந்தனால பிரச்சனை. அப்போ ஏன் வெளியில் இருந்தப்போ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா, லக்னாதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்குது. இது எல்லாமே மறைவிடங்கள். ஒரு சொந்த ஊர், சொந்த நாடை விட்டு மறைஞ்சதுனால ஒரு பிரச்சனை தெரியல. இப்போ இங்கே இந்த காலகட்டங்களில் இங்கே வந்திருக்காரு, இங்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த பிரச்சனையினால் இவர் என்ன பண்ணுவார்னு அப்படின்னா, மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசி திடீர்னு எதாவது கண்ணா அப்படின்னான்னு பேசி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் மிதுனத்துக்கு, அதே போல் அவரே தான் கன்னி வீடாகிய 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 5 மனம் 2 பேச்சு. அப்போ அந்த புதன் பகவான் இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடமாகிய துலாமில் தான் இருக்கார். இப்போ மனதுக்கு பட்டதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்றத பேசி அவர் அந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இவர் யாராவது சொன்னால் இந்த காலகட்டங்களில் அவருக்கு அட்வைஸ் பண்ணால் கேட்பார் அப்படின்னா கேட்க மாட்டார். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஜாதகர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு, அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு யாரும் அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. அவருடைய தன்மையே அவர் தனித்துவமானவர், அவர் தான் ஆளணும் அப்படின்னு நினைப்பார் எல்லாத்தையும். அதனாலேயே அவர் கேட்க மாட்டார். இப்போ நம்ம இவருக்கு பலன் சொல்லிட்டோம். சார், இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் சார், நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டங்களில், ஒரு அனுபவம் மிக்கவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடங்க, அவங்கள மதிங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் சரின்னு சொல்லுவார். நம்ம பலன் சொல்கிற இடத்துல அது ஏன் அப்படின்றது உணரக்கூடிய தன்மை, இதை நீங்கள் பலனாக மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்கும் புரியாதுன்றது தான் உண்மை. இப்போ இவர் இந்த ஜோதிடம் படிச்சிருந்தார், குறிப்பாக அட்சய இலக்கண பற்றிய ஜோதிடம் அடிப்படை படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பலன் கேட்க வர்றாரு அப்படின்னா நம்ம எதை சொன்னோன்னா அவருக்கு புரிஞ்சிடும் நம்ம எதனால் அதை சொல்கிறோம் அப்படின்றது. அப்போ இவர் இங்கே மாற்றிக்க கொள்ளக்கூடிய நிகழ்வு அவரைத்தான் மாற்றிக்கணும்னு அவருக்கு புரியும். நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த நம்ம நிகழ்வில் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு விஷயம் நடக்கும். பிரச்சனைகளோட தன்மை குறைஞ்சிக்கிட்டு வர்றதை அவரே பார்ப்பார். ஆனால் அது இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னா, ஜோதிடம் தெரியாதனால அவர் மேலும் மேலும் அவரே அந்த பிரச்சனையை தூண்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அதுதான் எல்லோருமே ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அது ஒரு வாழ்வியல் கல்வி. நிறைய இடத்துல அந்த ஜோதிடம் அப்படின்றது ஏதோ ஒரு மறைபொருள், யாருக்கும் படிக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி கிடையாது. ஜோதிடம் அப்படின்றது எல்லாருமே படிக்கலாம். அதோடைய பேசிக் படிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி நடக்கும் நிகழ்வுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ யாராவது உங்களுக்கு பலன் சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய நிகழ்வு இருக்கும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.